மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகன். நாங்கள் பார்க்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் பற்றியது. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கின்ற ஆண்களை நாங்கள் 4 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக பெர்மனன்ட் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் உடைய ஆண்கள், நிரந்தரமாகவே இந்த பிரச்சனை இருக்கிற ஆண்கள் மிகவும் குறைவானவர்கள், சாதாரணமாக 7% உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இரண்டாவதாக அக்வயர்ட் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அது பல விடயங்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால் recreational drugs during detoxification or withdrawal என்றால், அதாவது நாங்கள் பாவிக்கின்ற எங்களுடைய மனதிற்கு அமைதியை அல்லது சாந்தத்தை அல்லது மகிழ்ச்சி அளிக்கின்ற மருந்துகள். இந்த மருந்துகள் என்று சொல்லுகின்ற போது மருந்துகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் சாதாரணமாக பாவிக்கின்ற மதுபானமாக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், அல்லது நிக்கோட்டினை உடைய இந்த சிகரெட்டுகளாக இருக்கலாம். அது என்னவாகவும் இருக்கலாம், அது அந்த வகையிலே என்னவாகவும் இருக்கலாம். எனவே இந்த ரிக்ரியேஷனல் ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடலுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற இந்த மருந்துகள், இந்த பொருட்களை கூடுதலாக இரத்தத்திலே இவை போனாலும், அதாவது டீடாக்சிஃபிகேஷன் அல்லது டாக்சிஃபிகேஷன் லெவலுக்கு போனால் கூட, இதன் மூலம் அதாவது நஞ்சேற்படுத்தக்கூடிய அளவுக்கு போனால் கூட இந்த ப்ரீமெச்சுவர் எஜக்குலேஷன் என்ற பிரச்சனை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இவற்றை நாங்கள் இப்படிப்பட்ட மருந்துகளை நாங்கள் பாவிக்கக்கூடாது, உடல் நலத்துக்கு கேடானது என்று யோசித்து இந்த மருந்துகளை நாங்கள் நிறுத்துகின்ற போது, அதாவது வித்ராவல் என்று சொல்லுவோம், நிறுத்துகின்ற போது கூட இந்த பிரச்சனை ஏற்படும். எனவேதான் இந்த பிரச்சனை உடையவர்கள் இந்த ரிக்ரியேஷனல் ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருட்களை இயலுமான மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது நிப்பாட்ட வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. பலதரப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையிலே தான் இவை எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதே நேரத்திலே இந்த விற்கப்படுகின்ற இந்த கடைகளில் விற்கப்படுகிற மருந்துகள் எல்லாம் சில நேரங்களிலே இந்த ரிக்ரியேஷனல் ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ரிக்ரியேஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் இவற்றுடன் ஏதாவது ஒரு அவற்றுடன் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நச்சு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாவது 2 பொருட்களும், அந்த உதாரணமாக சாராயம் ஆல்கஹாலாக இருக்கலாம், மதுபானமாக இருக்கலாம். இதுவும் நாங்கள் எடுக்கின்ற இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷனுக்கு பாவிக்க மருந்துகள் ரெண்டும் சேர்ந்து சில நேரங்களிலே உங்களுக்கு ஒரு பாரதூரமான விளைவை கூட உடலுக்கு ஏற்படுத்தலாம். எனவேதான் இந்த பிரச்சனை இருப்பவர்கள் இயலுமான மட்டும் இந்த சாதாரணமாக கூடுதலானவர்கள் இந்த ஆல்கஹால் என்று விடப்படுற மதுபானத்தையும் சிகரெட் போன்ற பொருட்களையும் பாவிப்பார்கள், அவற்றை நிப்பாட்டின எல்லாம். அதே நேரத்தில் இதற்கு மேலதிகமாக ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஓபியாய்ட் ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம், மோர்ஃபினாக இருக்கலாம், பெதரினாக இருக்கலாம், கஞ்சா, ஹீரோயின், ஐஸ் போன்ற போதைப் பொருட்களை இயலுமான மட்டும் நிப்பாட்டுவது மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் எங்களுடைய மருந்துகள் எல்லாம், நாங்கள் கொடுக்கின்ற இந்த அட்வைஸுகள் எல்லாம் ஒரு விதமான இதுக்கும் எங்களுக்கு போக முடியாது. எனவேதான் இந்த அக்வயர்ட் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையானது அந்த நோய்களுக்குரிய மருந்துகளையும் அந்த நோய்களுக்குரிய தீர்வுகளையோ அல்லது நான் முதலிலே சொன்னது போது அந்த ரிக்ரியேஷனல் ட்ரக்ஸையோ நாங்கள் அதில் இருந்து விலத்துகின்ற போது, அவற்றிலிருந்து நாங்கள் விடுபடுகின்ற போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிரச்சனை ஏற்படும். எனவே இதற்குரிய சிகிச்சையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முக்கியமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும், அதாவது இந்த நோய்களுக்கு மருத்துவ உலகிலே இருக்கின்ற மருந்துகளை எல்லாம் நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு கட்டாயமாக இந்த சைக்காலஜிக்கல் தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற மனநிலை, அதாவது கவுன்சிலிங் போன்றவை மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கும். எனவேதான் என்ன நடைபெறுகிறது என்றால், இந்த டீடாக்சிஃபிகேஷன் ட்ரக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆல்கஹால், அதாவது இந்த மது, ஒரு லெவல் மட்டும் எங்களுடைய மூளைக்கு அது ஸ்டிமுலேஷனை கொடுக்கும்.
ஒரு லெவல் மட்டும் அது எங்களுடைய மூளைக்கு ஸ்டிமுலேஷனை கொடுக்கும். அதே போல ஒரு லெவலுக்கு மேலே போனால் அது ஒன்றுமே செய்ய முடியாது. அது எப்படி ஏற்படுகிறதா செக்ஸ். இந்த செக்ஷுவல் லைஃப்லே சில பேர் என்ன செய்வார்கள், கொஞ்சம் அளவு மது, அது எவ்வளவு கிராம் என்று எங்களால் சொல்ல முடியாது, எடுத்தால் அது செக்ஷுவல் ஸ்டிமுலேஷனை கூட்டுகின்ற ஒன்றாக இருக்கும். ஆனால் அதுவும் ஒரு லெவலுக்கு மேலே போனால் அந்த நோயாளியால் எழும்பே நிற்க முடியாது, நடக்க முடியாது, கதைக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் என்றபடினா அதன் பிற்பாடு அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே நேரத்தில் இன்றைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், பெண்கள் கூட கூடுதலானவர்கள் இந்த மதுபானம் பாவிப்பதை பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த பெண்களுக்கு இந்த மதுபானத்தை முதலிலே அறிமுகப்படுத்துவர் எங்கட போன்ற நாடுகளிலே, மூன்றாம் உலக நாடுகளிலே இந்த மதுபானத்தை அறிமுகப்படுத்துவர்கள் ஆண்கள். எனவே பெண்கள், எங்களுடைய பகுதிகளில் பெண்கள் போய் அவர்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கோ அல்லது பாருக்கோ போய் ஒருபோதுமே இந்த மதுவை வாங்கி குடிப்பது இல்லை. எனவே ஆண்கள் தான் பலதரப்பட்ட தவறான செய்திகள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலம் கிடைக்கின்ற செய்திகள் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், சில பேர் இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸிடம் போய், அதாவது இந்த ஃபேமிலி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அல்லது கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொழிலாளிகளிடம் சென்று அங்கு பெறப்பட்ட அனுபவத்தில் என்ன நடக்கிறது என்றால், அங்கு பெறப்பட்ட அனுபவத்தில் அவர்கள் மதுபானத்தை அங்கு கொடுக்கிறார்கள், அவர்கள் அந்த பெண்களும் குடிக்கிறார்கள். எனவே அதை போல தான் அவர்கள் வீடுகளிலேயும் தங்களுடைய பெண் துணைக்கோ அல்லது தன்னுடைய மனைவிக்கோ இவற்றை ஆண்கள் தான் பெண்களுக்கு, வீடுகளில் இருக்கிற பெண்களுக்கு எங்களை போன்ற நாடுகள், நான் சொல்றேன் மூன்றாம் உலக நாடுகளிலே முதல் தரம் அறிமுகப்படுத்துகிறார்கள். அவ்வாறு அறிமுகப்படுத்துகின்ற போது ஒரு 2 கிழமைக்கு அதாவது என்ன அதனுடைய முக்கிய காரணம் என்றால் என்ன, அவர் என்ன நினைக்கிறார்கள், இந்த பெண்களுக்கு இந்த அல்கஹாலை கொடுத்தால், அந்த மதுபானத்தை கொடுத்தால் அவருடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டி, பெண்ணினுடைய பாலியல் நடவடிக்கைகள் நன்றாக இருக்கும் என்று யோசித்து கொண்டுதான் இந்த மதுபானத்தை அவர்கள் பெண்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு நிலைமையில் வருகின்ற போது இந்த மதுபானத்துக்கு அடிமையாவது, அடிக்ஷன் என்று சொல்லுவோம், அடிமையாவது கூடுதலாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் இருக்கிறது. நான் பல நோயாளிகளை எங்களுடைய பகுதியிலே இருந்து நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது கூடுதலான பெண்கள் இவ்வாறு தான் அவருடைய கணவர் மேலால்தான் இந்த மதுவுக்கு அவர்கள் பழக்கப்படுத்தி, அதன் பிற்பாடு கணவர் மேல் இறந்த பிற்பாடு அவர்களாலே இந்த மதுவிலே இருந்து வெளியில வர முடியாது. நான் முதலிலே சொன்னது போல இந்த செக்ஷுவல் ஸ்டிமுலன்ட், அதாவது பாலியல் நடவடிக்கையை தூண்டுவதற்காகத்தான் இந்த மதுபானம் பாவிக்கப்பட தொடங்கி கடைசியிலே அது ஒரு அடிமையாகின்ற அடிக்ஷன் நிலைமைக்கு மாறுகின்றது. இந்த நிலைமைக்கு மாறின பிற்பாடு அங்கு பாலியல் நடவடிக்கையை தூண்டலும் கிடையாது, பாலியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய மூன்றாம் உலக நாடுகளில் நல்ல அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே கூட இப்போது இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இது இருக்கின்றது. எனவே ஆண்களுக்கு இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் என்று வருகின்ற போது இவற்றை கட்டாயமாக முற்றிலுமாக நிப்பாட்ட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை எப்போதும் ஏற்படும். ஒன்று மதுவுக்கு அடிமையாகிக் கொண்டு போகின்ற போது, அடிக்ஷன் ஆகி கொண்டு போவது போல ஏற்படும். அதே நேரத்தில் மதுவில் இருந்து விலகுகின்ற போது வித்ட்ராவல், மது குடிக்காமல் இருக்கின்ற அந்த வித்ட்ராவல் நிலைமையிலும் கூட இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன் ஏற்படும். எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணி சைனை அல்லது பெல் சைன் அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாகவே, அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.